நானும் அதை தான் முடிவு பண்ணிருக்கேன். ஆனா அதுக்கு முன்னால நாம யாருன்னு புரிய வைக்கணும். அடுத்தவங்க வாரி தூத்துற இடத்துல நாம இல்லங்கிறத தெரிய வைக்கணும். என்னம்மா பண்ண போற? ஐயா கிட்ட போய் பேச வேண்டியது இருக்குப்பா. நான் பேசிட்டு வரேன். என்னது? என்ன சொல்ற? ஐயோ, ஹார்ட் அட்டாக்கா? நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் உடனே புறப்பட்டு வந்துடுறேன். இப்பவே புறப்பட்டுறேன். ஆமா அருண், அருண் சொல்லுங்க. ஒரு முக்கியமான விஷயம்ப்பா. என் ஃப்ரெண்டு லட்சுமி இருக்காள்ல, கோயம்புத்தூர்ல, அவளுக்கு சடனா ஹார்ட் அட்டாக் வந்துருச்சான். அவளை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்களாம். அவளை பாத்துக்கிறதுக்கு யாரும் இல்லையா. அவளுக்கு ஒரே பொண்ணு யூஎஸ்ல செட்டில் ஆயிட்டா. அதனால நான் உடனே புறப்பட்டு போறேன்ப்பா. என்னத்த இந்த நேரத்துல நீங்க கிளம்புறேன்னு சொல்றீங்க? கங்கா இப்பதானேப்பா சம்மதம்னு சொல்லியிருக்கா. கல்யாண ஏற்பாடுக்குள்ள நடக்கட்டும், அதுக்குள்ள அவளுக்கும் குணமாயிடும். கல்யாணத்துக்கு முன்னாடி உடனே புறப்பட்டு வந்துடுறேன். கல்யாணம் நடந்ததானே அதை பத்தி கவலைப்படணும். அது இல்லடா, கங்காவே சம்மதம் சொல்லிட்டா. இத்தனை நாள் அந்த குடும்பத்தை ஏமாத்திட்டு இருந்தானே நம்பூதிரி, அவனை மறந்து அவனே ஒரு நல்லது பண்ணிருக்கான். இந்த நேரத்துல வேதாளம் முருங்கை மரம் ஏறின மாதிரி நீ ஏன்டா இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்க? இடைஞ்சல் பண்றது நான் இல்ல, வேற யாரு? தேவி அத்தையும் தர்மராஜ் மாமாவும். என்னவா அவங்களுக்கு? கங்கா நம்பூதிரிய மைக்கி அவர் இப்படி சொல்ல வச்சதா அபாண்டமா ஒரு பழிய போட்டு அவளை அழ வச்சு அனுப்பியிருக்காங்க. சுத்த தெரிந்தாத ஜென்மங்கள். இந்த சிச்சுவேஷன்ல கங்காவுக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் நீங்க தான். நீங்களும் கிளம்புறேன்னு சொன்னா கஷ்டமா தான் இருக்கு அருண். கங்காவுக்கு ஆதரவா நீ இருக்க, உங்க அப்பா இருக்காரு. ஆனா என் ஃப்ரெண்டு லட்சுமியை பார்த்துக்க அங்க யாருமே இல்லையே. சரியத்த, இங்க இருக்கிற பிரச்சனையை நாங்க சமாளிச்சுக்கிறோம். இத பாரு, நீங்க கிளம்புங்க. ஏதா முக்கியமா இருந்தா உடனே போன் பண்ணு, நான் புறப்பட்டு வந்துடுறேன். என்ன? அருண், உங்க அப்பா கிட்ட நான் புறப்படுற விஷயத்த இப்ப சொல்லாத. நான் புறப்படுறத தடுத்து நிறுத்திடுவான். நான் புறப்பட்டு போனப்புறம் அப்புறமா சொல்லு. என்ன? சரிங்க அத்த, வாங்க உங்களை ஏர்போர்ட்ல டிராப் பண்றேன். ஐயா. வாமா. ஐயா, நான் இது வரைக்கும் உங்களுக்கு கட்டுப்பட்ட பொண்ணாதான் இருந்திருக்கேன். ஆனா இப்போ உங்களுக்கு ஒரு கண்டிஷன் போட தான் வந்திருக்கேன். என் மருமக கட்டுப்படுறவளா மட்டும் இருக்கக்கூடாது, கண்டிஷன் போடுறவளாவும் இருக்கணும். அதான் எனக்கு பிடிக்கும். உன் கண்டிஷன் என்ன சொல்லுமா, உடனே நான் அதை செய்யறேன். கண்டிஷன் நம்பர் 1, இந்த வீட்டோட கொத்து சாவிய நீங்க என்கிட்ட கொடுக்க கூடாது. கண்டிஷன் நம்பர் 2, எனக்குன்னு எந்த சௌகரியத்தையும் பண்ணக்கூடாது. கண்டிஷன் நம்பர் 3, இந்த குடும்பத்தோட சொந்தக்காரங்க முன்னால நீங்க என்ன முன்னிலைப்படுத்தக்கூடாது. கண்டிஷன் நம்பர் 4, இந்த சொத்துல இருந்து நீங்க எனக்கு எந்த பங்கும் கொடுக்க கூடாது. என் அக்கௌண்ட்ல பணம் போடுறது, எனக்குன்னு நகை வாங்கி கொடுக்கறது, ப்ராப்பர்ட்டி வாங்கி வைக்கிறது, என்னை லைசன்ஸ் ஹோல்டரா வச்சு பிசினஸ் ஆரம்பிக்கிறது, எனக்குன்னு ஷேர்ல இன்வெஸ்ட் பண்றதுன்னு என் பேர்ல எந்த முதலீடும் பண்ணக்கூடாது. இந்த வீட்டுல எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க ₹1 கூட இருக்கக்கூடாது, தேவசேனாவை தவிர. காலம் முழுக்க இந்த கண்டிஷனுக்கு தான் நீங்க சம்மதம்னு சொல்லி பத்திரத்துல எழுதி நீங்க எனக்கு கையெழுத்து போட்டு கொடுக்கணும். கொடுப்பீங்களா ஐயா? என்ன ஐயா எதுவும் பேசாம இருக்கீங்க? என் கண்டிஷனுக்கு நீங்க சம்மதிக்கிறீங்களா? கல்யாணத்துக்கு அப்புறம் புகுந்த வீட்டில் எதையெல்லாம் சொந்தமாக்கிக்கலான்னு நினைக்கிற காலத்தில் எதுவுமே வேண்டான்னு சொல்லி கண்டிஷன் போடுறியே, இதுக்கு நான் எப்படிம்மா சம்மதிக்க முடியும்? ஐயா, நான் நானா இருக்க ஆசைப்படுறேன். யார் கண்ணையும் உறுத்தாம நான் வாழணும்னு நினைக்கிறேன். நான் தான் உங்களுக்கு மருமகளா வரணும்னு நீங்க மனசார நினைச்சீங்கன்னா நான் சொல்றதுக்கு ஒத்துக்குவீங்க.
இல்லைன்னா நீங்க யோசிப்பீங்க. நீ சொல்றதுக்கெல்லாம் நான் ஒத்துக்கிறேம்மா. என் வீட்டுக்கு வரப்போறது மருமகளா மட்டும் இருந்தா சொத்தை எழுதி வச்சு நகை போட்டு அழகு பார்க்கலாம். ஆனா மகாலட்சுமியே வீட்டுக்கு வர்றப்போ அதுக்கு என்ன கொடுத்து அழகு பார்க்க முடியும்? நீ மகாலட்சுமிம்மா. உன் விருப்பப்படியே செய்யறேன். எனக்கு திருப்தி இல்லாம தான் நீ சொன்னதெல்லாம் எழுதி கையெழுத்து போட்டிருக்க. இந்தா. நீங்க எனக்கு இன்னொன்னும் பண்ணணும்யா. இதுக்கு மேல நான் என்னமா பண்றதுக்கு இருக்கு? இருக்கு. பத்திரத்துல எழுதி இருக்கிறத எல்லாரும் முன்னாடியும் படிச்சு காட்டி இதே மாதிரி நடந்துக்கிறதா சத்தியம் பண்ணி சொல்லணும். ஏமா, பத்திரமே எழுதி கொடுத்துட்டேன், இதுக்கு மேல நீ சத்தியம் வேற வாங்கணுமா? பத்திரம் வெறும் பார்வைக்கு தான் வரும், சத்தியம்தான் வாழ்க்கைக்கு வரும். நீங்க ஒத்துக்கிட்டதை மீறணுங்கிற நினைப்பு உங்களுக்கு வந்துடக்கூடாது. நான் கேட்டதை விட்டு கொடுக்குற நினைப்பு எனக்கு வந்துடக்கூடாது. அதுக்கு நீங்க நாகம்மா புத்துல அடிச்சு சத்தியம் பண்ணணும். என்னையா யோசிக்கிறீங்க? சரி, வேணா பூஜை ரூம்ல வச்சு சத்தியம் பண்றேன். என் சாமி புத்துல தான் இருக்கு, நீங்க புத்துல தான் சத்தியம் பண்ணணும். எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க, நான் புத்துக்கிட்ட இருக்கேன். வாங்க. வாங்க. படிங்கய்யா, எல்லாருக்கும் கேக்குற மாதிரி படிங்க. ராஜசேகர் என்கிற நான் எனது மருமகளாக வரப்போகிற கங்காவிற்கு எழுதி கொடுக்கும் உடன்படிக்கை பத்திரம். நாளது தேதியில் என்னை சந்தித்து பேசிய கங்காவின் கட்டாயத்தின் பேரில் எனது மகன் அருணை கங்கா திருமணம் செய்து கொள்ள கீழ்கண்ட நிபந்தனைகள் கங்கா மூலமாக நிர்பந்திக்கப்பட்டது. கங்காவிடம் எனது வீட்டின் கொத்துச்சாவியை கொடுக்க மாட்டேன். கங்காவுக்கென்று எந்த சௌகரியத்தையும் நான் செய்து தர மாட்டேன். எனது குடும்பத்தின் உறவினர்கள் முன்னால் கங்காவை முன்னிலைப்படுத்த மாட்டேன். எனது குடும்ப சொத்தில் எந்த விதமான பங்கு பாகத்தையும் கங்காவிற்கு எழுதி வைக்க மாட்டேன்.
கங்காவின் பேரில் எந்த விதமான முதலீட்டையும் செய்ய மாட்டேன். கங்கா கேட்டுக்கொண்டதன் பேரில் மேற்கண்ட நிபந்தனைகளை பின்பற்ற சம்மதித்து கங்காவின் விருப்பத்திற்கு உடன்படுகிறேன். இப்படிக்கு ராஜசேகர். அப்பா இதெல்லாம் தேவையாப்பா? வேண்டான்னு தான்ப்பா சொன்னேன். அவ கேட்க மாட்டேங்கிறாளே. அவ கேட்டாங்கிறதுக்காக எழுதி கொடுத்துருவீங்களா? அவ அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வராளா இல்ல அடிமையா வராளா? இவன் ஒருத்தன் அறிவு கெட்டவன். ஏன் கங்கா, நீ மட்டும் எங்க குடும்பத்தை தாங்குன்னு தாங்குவ, ஆனா நாங்க உனக்கு எதுவும் செஞ்சிடக்கூடாதுன்னா அது என்ன நியாயம்? உனக்கு எங்க வீட்டு சொத்து மேலயும் பணத்து மேலயும் ஆசை இல்லைங்கிறத நீ கண்டிஷன் போட்டு எழுதி வாங்கினாதான் எங்களுக்கு தெரியணும்னு இல்ல. உன் குணம் என்னன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். உண்மை எந்த மூலையில இருந்தாலும் அது சபையில வந்து நிக்குங்கிறதுக்கு சாட்சி நீதான். உன்னை நிரூபிக்கணும்னு என்ன அவசியம் வந்துச்சு? நீ எங்க வீட்டுக்கு சந்தோஷமா வாழ வரதா இருந்தா வா, இப்படி எல்லாம் தியாகம் பண்றதா இருந்தா வராத. அப்பா நீங்க எப்ப அந்த பத்திரத்தை இன்னும் கையில வச்சிட்டு இருக்கீங்க? கீழ்ச்சி போடுங்க அத. ஐயா, சின்னையா என் மேல உள்ள பாசத்துல பேசுறாரு. அவருக்கு நான் பெருசுனா எனக்கு இந்த குடும்பம் பெருசு. நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னா நான் போட்ட கண்டிஷனை காப்பாத்துவேன்னு நீங்க சத்தியம் பண்ணி கொடுத்துதான் ஆகணும். இந்த புத்து மேல சத்தியம். நீ போட்ட கண்டிஷனை நான் மீற மாட்டோமா? உங்க யாரு மனசும் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் கங்கா இவ்வளவு பெருந்தன்மையா நடந்திருக்கா. இனிமேலாவது அவளை மதிச்சு நடந்துக்குங்க. இனி இந்த வீடு கல்யாண வீடு. வீட்டுக்குள்ள கல்யாணக்களை வரணும். அதை நீங்க எல்லாரும் சேர்ந்துதான் கொண்டு வரணும். சரியா? என் பொண்ணு பைத்தியமா சுத்திக்கிட்டு இருப்பா. இந்த வீட்டு வேலைக்காரி மருமகளா வளம் வருவாளா? விட மாட்டேன். கங்காவை கொன்னாவது இந்த கல்யாணத்தை நிறுத்துவேன். ஒரு வேலைக்காரி இந்த வீட்டுக்கு மருமகளா வருவா? என் பிறந்த வீட்டுல இவ கையால போடுற சாப்பாட்டை நான் சாப்பிடணுமா? விட மாட்டேன். என் உயிரே போனாலும் இத நடக்க விட மாட்டேன்.
இன்னைக்கு பௌர்ணமி, இன்னைக்கு பௌர்ணமி வந்துருச்சு. பௌர்ணமி. தெய்வமே, தெய்வமே, ரொம்ப சந்தோஷம் தெய்வமே. இன்னைக்கு நாக பௌர்ணமி. எப்படி நான் அவளை இன்னைக்கு வெளியில கொண்டு வந்துருவேன், வெளியில கொண்டு வந்துருவேன், வெளியில கொண்டு வந்துருவேன். அம்மா தாயே, என் தாயே, தாயே நாகம்மா, இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? நாக பௌர்ணமி. சாதாரண நாகத்துக்கு இன்னைக்கு சக்தி அதிகமா இருக்கும். ஆனா நீ நாகராணி, நாகராணிங்கிற நந்தினிமா, நந்தினி. ஓ சக்திய பத்தி சொல்லவா வேணும்? இன்னைக்கு நான் உன்னை பார்த்தே ஆகணும். வா, வெளியில வா, வா, வா நந்தினி, வெளியில வா. நீ வெளியில வா நந்தினி, உன்னை நான் பார்த்தே ஆகணும். வெளியில வா நந்தினி. வா, உன்னை பார்க்கணும் நந்தினி. வெளியில வா, கூப்பிடுறேன் நந்தினி. வெளியில வா, வா நந்தினி, வெளியில வா நந்தினி, வெளியில வா. வரமாட்டேன், வரமாட்டேல்ல? இந்த மணி சத்தத்துக்கு கூட வரமாட்டேல்ல? உன்னை எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். என் உயிரில நீ இருக்க, என் நாடி நரம்புல நீ இருக்க. என் மேல விழற அடி உன் மேல விழற மாதிரி. என் மேல உனக்கு இருக்கிற பாசத்துக்கு இப்போ உனக்கு நான் பரிச்சை வைக்கிறேன். எப்படி வராம இருக்கேன்னு நான் பார்க்கிறேன். பாம்பை தான் புத்துக்குள்ள போட்டு கட்டிட்டீங்களே,
அப்புறம் எதுக்கு ஒவ்வொரு பௌர்ணமிக்கு பூஜை பண்ணி தாயத்தை போடணும்னு சொல்றீங்க? பௌர்ணமி பூஜை பண்ணி இந்த தாயத்தை ஏன் புத்துக்குள்ள போடுறேன்னா, ராஜசேகரா, என்னைக்காவது ஒரு நாள் பாம்புக்கு கோபம் வந்து அது சக்தியை திரட்டி வெளியே வர முயற்சி பண்றப்போ இந்த தாயத்தை தான் எதிரின்னு நினைச்சு கொத்தும். அப்போ தாயத்துல இருக்கிற சர்ப்பகண்ட சூரணம் பாம்போட வாயில படும். அப்படி படுறப்போ பாம்பு மொத்த சக்தியும் எழுந்து மயங்கி விழுந்துடும். அதுக்கப்புறம் பாம்புக்கு சக்தி வர 18 மணி நேரம் ஆகும். பௌர்ணமி பூஜை பண்றது மட்டுமல்ல, பக்தி உள்ள கன்னி பொண்ணு இந்த புத்துக்கு பக்கத்திலேயே வரக்கூடாது. அந்த பொண்ணோட ஒரு சொட்டு ரத்தம் பட்டா கூட பாம்பு வெளியே வந்துடும். அம்மண்ட பரிபூர்ணமாயிட்டுள்ள அருள் தாயத்தின உண்டு. வளர ஜாக்கிரதையாயி இதை கையாளணும். புரிஞ்சதா?